الرحيم الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த வருடம் ஏலெவல் பரீட்சையை எழுதுகின்ற மாணவர்களுக்கான ஒரு வழிகாட்டல் அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற மாணவர்களையும் வளவாளர்களையும் அன்புடன் இந்த நிகழ்வுக்கு அழைத்து கொள்வதோடு இந்த நிகழ்வானது இந்த வருடம் ஏலெவல் செய்கின்ற மாணவர்கள் குறுகிய காலத்தில் எவ்வாறு எங்களுடைய பரீட்சையை இலகுவான முறையில் ப எழுதலாம் என்ற வழிகாட்டல் அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அமர்விலே குறுகிய காலத்தில் கற்றுக்கொள்வது, அதே நேரம் நேரத்தை சிறப்பாக எவ்வாறு நிர்வகிக்கலாம், குறுகிய நேரம் இருப்பதால் எங்களிடம் இருக்கின்ற மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்கின்ற வழிமுறைகள், அதே நேரம் ரிவிஷன் பண்ணக்கூடிய ட்ரிப்ஸுகள், இவ்வாறு எங்களுடைய ஏலெவல் எக்ஸாமை இலகுவாக நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய அழகிய வழிகாட்டல்கள் இங்கே வழங்கப்பட இருக்கின்றது. இந்த வழிகாட்டல் அமர்வை செய்வதற்காக இங்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற வளவாளர் இலங்கையிலே பல்வேறு மாணவர்களை வழிகாட்டுகின்ற ஒருவரும், அதே நேரம் குழந்தை வளர்ப்பு, அதே நேரம் பரீட்சைகளை எதிர்கொள்கின்ற முறைமைகள், குர்ஆனிய ஆய்வுகள், இவ்வாறு இந்த துறையிலே சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு வளவாளர் இங்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். இவரோடாக பல விடயங்களை அனுபவ ரீதியாக பெற்றுக்கொள்ள முடியுமாக எங்களுக்கு இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த வளவாளர் அஷேக் எம்.என்.எம். ஆலிஃப் அலி இஸ்லாஹி அவர்கள் தற்பொழுது இந்த நேரத்தை எங்களுடைய வளவாளருக்கு கொடுத்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. Walaikum salam warahmatullahi wabarakatuh. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh, everyone. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah, malla nabiyahu wa ma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul uqdatan min lisani yafqahu qawli. ஆம், அழகானதொரு இந்த மாலை நேர பொழுதுல உயர்தர பரீட்சையை எதிர்கொள்வது எப்படி என்ற தலைப்பில் நடைபெற இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறவங்க அனைவரையும் நான் அன்போட வருக வருக என்று வரவேற்றுக் கொள்றேன். நான் நினைக்கிறேன் அநேகமா இந்த இடத்துல இணைஞ்சிருக்கிறேன் நீங்க அவ்வளவு பேரும் எதிர்வரக்கூடிய இன்னும் சொற்ப காலம் தான் இருக்குது. அந்த காலத்துக்குள்ள எக்ஸாம் எழுதுறதுக்கு இருக்கிற அனைவரும் தான் இந்த இடத்துல இருப்பீங்க. ஸோ ஏற்கனவே எங்களோட சகோதரர் அறிய தந்தது மாதிரி இருக்கிற இந்த குறுகிய காலத்துக்குள்ள எப்படி நாங்க திட்டமிட்டு நேரத்தை பயன்படுத்தி முக்கியமான கற்றல் நுட்பங்களை பிராக்டிஸ் பண்றது என்கிற சில தகவல்களை தான் இந்த இடத்துல நான் சொல்ல இருக்கிறேன். உண்மையிலே இது மிக நீண்ட தலைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணித்தியாலங்கள் எடுத்து பேச வேண்டிய ஒரு விடயம். ஆனா இந்த இடத்துல ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள அவ்வளோ விடயங்களையும் கதைக்கிறன்றது சாத்தியமில்லாத ஒரு விடயமாக இருந்தாலும் குறிப்பான மிக முக்கியமான அம்சங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் உங்களோட கதைக்கிறதுக்கு இருக்கிறோம். இதுக்கு இதுக்கும் அங்கால உங்களுக்கு ஏதாவது அஹ், தேவைகள் சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தா எங்கட ஒருங்கிணைப்பாளரை அஹ், தொடர்பு கொண்டு இன்ஷா அல்லாஹ் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் என்ற செய்தியையும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு அறிய தருகின்றேன். ரைட். ஸோ முதலாவது சப்ஜெக்டுக்குள்ளுக்கு போறதுக்கு முதல்ல இந்த இடத்துல இணைஞ்சிருக்கிற நீங்க அவ்வளோ பேரும் ரெடியா இருக்கிறீங்களா என்றதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சேட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க பாக்க. எஸ், வி ஆர் ரெடி அப்படின்னு சொல்லி. சரி, நீங்க ரெடியா இருக்கிறீங்களா என்றதை நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்க அலர்ட்டா இருக்கிறீங்களா என்றதை நான் கொஞ்சம் அவதானிச்சு கொள்றதுக்கு சேட் பாக்ஸ்ல மெசேஜ் ஒன்று போடுங்க ப்ளீஸ் பண்ணி. எஸ், 3 பேர் தான் போட்டிக்கிறீங்க. மற்றவங்க குயிக்கா சேட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஒரு தம்ஸ் அப் உண்டோ இல்ல எஸ் போட்டா ஓகே. எஸ் போட்டீங்கன்னா சரி. ரைட், ஓகே ஓகே. 33 பேர், 35 பேர்.
ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணினாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. ரைட், எல்லாரும் ரெடி ஆகிக்கிறீங்க. ஏண்டா உங்களுக்கு இந்த தகவல் நீண்ட காலமாக உங்களுக்கு இந்த மெசேஜ் கிடைச்சிருக்கும். ஏன்னா பல சோஷியல் மீடியாக்கள்லையும் ஷேர் ஆகி, வாட்ஸ்அப் குரூப்புகளில் ஷேர் ஆகி தான் நீங்க இன்றைய தினம் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறீங்க. ஸோ ஆல்ரெடி நீங்க எவர் ரெடியா இருக்கிற ஆட்கள், ஆம், நீண்ட காலமாக தயாராகி கிட்டத்தட்ட 2 வருடம் 3 வருடமாக நீங்க படிச்சதையெல்லாம் பல நுட்பங்களை எல்லாம் கையாண்டு ரெடியாகி இப்ப ஃபைனல் மொமெண்ட்டுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. அந்த அடிப்படையில இருக்கிற இந்த ஒரு குறுகிய காலத்தையும் நாங்க இப்படி பயன்படுத்திக் கொள்ளணும்ன்றத மிச்சம் மேலதிகமாக படிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. உங்களை நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஜிசாக்குமுல்லா ஹைரன். ரைட். ரைட். இப்ப முதலாவது நீங்க பாருங்க, லாஸ்டா கடந்த 2024 இப்ப ரீசெண்டா வந்த அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் ரிசல்ட்ஸை வச்சு அதோட ஸ்டாட்டிஸ்டிக்கை கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஆம், கடந்த வருடம் இந்த உயர்தர பரீட்சைக்கு பரீட்சையில பரீட்சைக்கு தோற்றினவங்கட நம்பர்ஸை நாங்க பார்க்குற நேரம் கிட்டத்தட்ட 2,22,774 ஸ்கூல் கேண்டிடேட்ஸ் ரிசல்ட்ஸை நாங்க பார்த்தோம். இதுல தோற்றிருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 51,587 பேர் வந்து பிரைவேட் கேண்டிடேட்ஸ். ரைட். மொத்தமாக 2,74,361 கேண்டிடேட்ஸ் கடந்த 2024 உயர்தர பரீட்சைக்கு தோற்றினாங்க. ஸோ இதை வச்சு நாங்க இந்த வருஷத்தையும் எடுத்து பார்க்கறோம்னு சொன்னா, ஏன்னா இதுவரைக்கும் ஆகஸ்ட் இன்றைக்கு 30ஆம் தேதி இதுவரைக்கும் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்கும் இல்லை ஒஃபிஷியலான இந்த தடவை எத்தனை பேர் இதுல பங்கு பெற்ற போறாங்க, உயர்தர பரீட்சை எழுத போறாங்கன்னு இன்னும் வெளியிடப்படல. ஆதாரபூர்வமான செய்திகள் இன்னும் வரல. ஸோ நாங்க கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்குற நேரம் ஒரு 2,50,000 ரைட், அன்னளவா ஒரு 2,50,000 பேர் எக்ஸாம் எழுத இருக்கிறாங்கன்னு நாங்க எடுத்துக்கொள்வோமே. ரைட். அப்ப அதுல இந்த இடத்துல இணைஞ்சிருக்கிற 170 பேருண்டுமே 73 பேர்ல நானும் இருக்கிறேனே. ஸோ 170 பேரண்டா அது இல்லாம இன்னும் ஒவ்வொரு இடத்துல இருந்து பலரும் சேர்ந்து குரூப்பா இருந்தும் இந்த ஆன்லைன் ஊடாக ஜூம் ஊடாக இணைஞ்சிருக்கிறீங்க. அவங்க எல்லாம் சேர்த்தா ஒரு 200 பேர் என்று வைப்போம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற 200 பேர் இந்த தடவை எக்ஸாம் எழுத இருக்கிறவங்கள நீங்களும் ஒருத்தர் என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் ஒருத்தர். ரைட். அப்ப அந்த எக்ஸாம் எழுதின 2,22,000 சொச்சம் பேர்லையும் ரைட், அதுலயும் கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஒன்று போடுறதுக்கு குவாலிஃபைடான ஆட்கள், எலிஜிபிளான ஆட்கள் யாருன்னு கேட்டா 1,77,588 பேர். விகிதாசாரப்படி சொன்னா 64.73% ஆட்கள் எலிஜிபிளான ஆட்கள். ரைட். ஓகே. அதுலேயும் கிட்டத்தட்ட 9,458 ஸ்டூடெண்ட்ஸ் 3.45% யாருன்னு கேட்டா எல்லா பாடங்கள்லையுமே ஏ கிரேட் எடுத்த ஆட்கள். அப்ப இதுல இதுல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டா, பலருடையும் கனவாக இருக்கும் யூனிவர்சிட்டி ஒன்றுக்கு நாங்க போகணும். ரைட். 3A எடுக்கணும் என்கிற கற்பனைகள்ல இல்ல என்கிற ஒரு லட்சியத்தோட இந்த இடத்துல இணைஞ்சிருக்கிறவங்க இருக்கிறீங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த 1,77,588 பேருக்குள்ள ஒருத்தராக உங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் வரலாம். ரைட். 9,458 9,500 என்று சொன்னாலும் அதுல ஒருத்தராக இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல இருக்கிற நீங்களும் ஒரு ஆளாக இருப்பீங்க. ரைட். ரைட். கிட்டத்தட்ட 29,244 கேண்டிடேட்ஸ் தான். ரைட். எல்லா அந்த 3 மெயின் சப்ஜெக்ட்லையுமே வந்து ஃபெயில் ஆன ஆட்கள். அப்ப நீங்க பாருங்க, மிச்சமே குறைவான ஆட்கள். மொத்தமாக எக்ஸாம் எழுதினவங்கள்ல மிச்சமே குறைவான ஆட்கள் தான் இருக்கிறீங்க. எனவே இந்த இந்த குறைவான ஆட்களுக்கும் அங்கால இது எல்லாத்திலையுமே ஒரு எலிஜிபிளான ஒரு குவாலிஃபைடான ரிசல்ட்ஸை எடுக்கிறவங்க பெருவாரியான ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள ஒரு ஆளாக இருக்க நானும் பிரார்த்திக்கிறேன், நீங்களும் பிரார்த்திங்க. இருக்கிற இந்த கொஞ்சம் காலத்தையும் மேக்சிமம் நாங்க இன்ஷா அல்லாஹ் யூஸ் பண்ண போறோம். ரைட். ஸோ அப்ப எங்களுக்கு அதில் ஒரு ஆளாக வரலாம்.
ரைட். பாஸ் பண்றவங்க ஒரு ஆளாக வரலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கடல் மாதிரியான தொகையான ஆட்கள் அதுக்குள்ள இருக்கிறாங்க. எனவே நானும் ஒரு ஆளாக வருவேன் என்ற இடத்துல நீங்க இருப்பீங்க. ஷுவரா? ஷுவரா நான் சொல்லுறேன். அஹ், நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இதுல இருக்கிற நீங்க எல்லாரும் இதுல இருக்கிற நீங்க எல்லாரும் அஹ், இந்த அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம சம்பந்தமாக பயம் இருக்குதா உங்களுக்கு? அப்படி ஏதாவது பயம் உங்களோட மனசுல இருக்கிறா? எக்ஸாம் கிட்டவா விக்குது, எக்ஸாம் நெருங்கிக்குது என்ற பயம் உங்களுக்குள்ள இருக்குதா? உன்னோட மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லவும் மேலும். அந்த பயம் இருக்குதா? இல்லாட்டி chat பாக்ஸ்ல போடவும் மேலும். பயம். எக்ஸாம் கிட்ட வருது. ரைட், இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நேரமே Yes, sir. மனசெல்லாம் எஸ், அப்படி நினைக்கிற நேரமே மனசெல்லாம் பதறுதா? உங்களுக்கு மனசெல்லாம் பதறுதா? இவ்வளவு 2 வருஷம் இல்ல, Yes. 1 வருஷம் இருந்துச்சு. ரைட். off sir off. எஸ், என்ன, 1 வருஷம் இருந்துச்சு. இப்ப இன்னும் 6 மந்த் இருந்துச்சு. ரைட், இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்ல நாங்க வந்து நிக்கிறோம். ரைட், இன்னும் காலம் நெருங்க போகுது. 1 மந்த். இன்னொரு 3 வீக்ஸ், 3 கிழமையில எக்ஸாம். 2 வீக்ஸ் தான் நிக்குது. 2 கிழமையில எக்ஸாம் வரப்போகுது. இன்னும் ஒரே ஒரு கிழமை தான் நிக்குது. இன்னும் ஒரே ஒரு வீக் தான் நிக்குது. இன்னும் 5 டேஸ், இன்னும் ஒரு 3 டேஸ். ஸோ இப்படி இப்படி இப்படியெல்லாம் சொல்லுற நேரமே உங்களுக்கு வைத்த கலக்குதான்னு பாருங்க கொஞ்சம். சரியா? உங்களுக்கு வைத்த கலக்குதா? உங்களோட தொண்டைக்கும் வயிற்றுக்கும் இடையில ஏதோ ஒரு ஒரு உருண்டை உண்டு அங்கும் இங்கும் உருள்ற பெறல்ற மாதிரி விளங்குதா? ரைட். அப்படியான விஷயங்கள் இருக்குதாண்டா? ஆஹ், அப்படி ஒன்று இருக்கும். முதலாவது நான் சொல்ற விஷயத்தை கேட்டுக்கோங்க. அப்படி ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்னு இருந்தா, ரைட், அப்படி ஒன்று இல்லாத ஒரு ஆள் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான எந்த கவலையுமே இல்லாத ஆட்கள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று யாரு தெரியுமா? இதெல்லாம் படிச்சு தரோவான ஆட்கள். ரைட், படிச்சு தரோவா இருக்கிற ஆட்கள். நான் இன்ஷா அல்லாஹ் ஐ எம் த பெஸ்ட் என்று இருக்கிற அவங்களுக்கு தெரியும் நான் எப்படியுமே பாஸ் பண்ணுவேன் என்று கன்ஃபிடென்ட்டா இருக்கிற ஒரு டீம் இருக்கிற. ஸோ அவங்க இந்த ப்ரோக்ராமுக்கும் பெரும்பாலும் வரமாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி தே ஆர் ப்ரிப்பேர்ட். ரைட். அது ஒரு குரூப். ரெண்டாவது யாரா இருக்கும்? ரெண்டாவது குரூப் யாரா இருக்கும் தெரியுமா? இதுல பாஸ் ஆவினா என்ன, பாஸ் ஆவாட்டி என்ன? ரைட். ரைட். நான் படிக்கவும் இல்லை. நான் இப்படி எக்ஸாம் எழுத வீட்டுல வீட்டுல சொல்லுற ஃபோர்ஸ் பண்றதுக்காக நான் போய் எக்ஸாம் எழுத இருக்கிறேன். அவ்வளவுதான். சோ இதை பத்தி பெருசா அலட்டிக்கொள்ளாத ஆட்கள், இதை கணக்கெடுக்காத ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு பயம் ஒன்றும் இருக்காது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு டீம், இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு டீம் நீங்க நாங்க எல்லாரும் தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஏண்டா எஸ், எங்களுக்கு அப்படியான ஒரு பயம் ஒன்று இருக்குது. ரைட். இந்த பயம் நல்லமா கூடாதான்னு சொன்னா இதுல 2 வகையான விஷயம் இருக்குது. ரைட், 2 வகையான விஷயம் இருக்குது. நான் அதை பின்னால சொல்லுறேன். இந்த பயத்தை பத்தி நான் பின்னால சொல்லுறேன். சோ அப்ப நீங்க இந்த இடத்துல ஜொயின் ஆகிக்கிறது இதுல இருந்து உங்களோட இந்த பயத்தையும் இல்லாமாக்கி கொண்டு, ரைட், சரியான டெக்னிக்கை யூஸ் பண்ணி படிச்சு கொள்றது எப்படின்றத விலையும் கொள்ளத்தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ரைட். ஓகே. ஏன் இந்த A-level எக்ஸாம் எக்ஸாமை சக்சீட் பண்ண வேண்டும், ஏன் சக்சஸ்ஃபுல்லா நீங்க இதை முடிச்சுக்கொள்ள வேணும்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. நாங்க என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தா, முதலாவது பலருக்கும் ஒரு ஆசை ஒன்று இருக்கும். இது எந்த இடம் என்று யாருக்காவது சொல்லுமா? கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க Pera- எங்க எங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க ப்ளீஸ் பண்ணி. Peradeniya. ஆ, பேராதனிய யூனிவர்சிட்டி என்ன? ரைட். ஸோ பலருக்கும் ஒரு ஆசை ஒன்று இருக்கும், நான் யூனிவர்சிட்டி போகணும். ரைட். ஒன்று கொலம்பு யூனிவர்சிட்டிக்கு போகணும், இல்லை பேராதனி யூனிவர்சிட்டி போகணும், இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு மோஸ்ட் ரைட் நல்ல ஒரு யூனிவர்சிட்டி ஒன்றுக்கு போகணுமென்ற ஆசை இருக்கும். ஸோ நீங்க ஏன் அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமை சக்சீட் பண்ணிக்கொள்ள வேணும், அதில் சக்சஸ் ஆக வேணும்னு சொன்னா எஸ், யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ். ரைட், நீங்க யூனிவர்சிட்டிக்கு போகணுமென்று ஆசைப்படுவீங்க. ரைட். அப்போ உங்களோட A-level ரிசல்ட்ஸ் தான் டிசைட் பண்ணும் நீங்க யூனிவர்சிட்டிக்கு போக போக ஏழுமா ஏலவா, இல்ல எந்த யூனிவர்சிட்டிக்கு போற என்றது உங்களோட Z ஸ்கோர் எல்லாம் வச்சு தான் தீர்மானிக்கப்படும்.
நீங்க குறிப்பாக எந்த துறைக்கு போக போறீங்க? நீங்க மெடிசின் செய்ய போறீங்களா, இன்ஜினியரிங்கா, நீங்க என்னது ஆர்ட் ஸ்ட்ரீமுக்கு போக போறீங்களா, எந்த ஸ்ட்ரீமுக்கு போக போறீங்கன்றது எல்லாம் இந்த எக்ஸாம் அதுல வரக்கூடிய ஜெட் ஸ்கோர் இதெல்லாம் தான் தீர்மானிக்க போகுது. ஸோ நீங்க அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம்ல சக்சீட் பண்ண வேண்டும். ஃப்ரீ யூனிவர்சிட்டிக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா நீங்க ஃப்ரீயா அங்கிருந்து படிக்கலாம். அங்க படிக்கிறதுக்குரிய மானியம் உங்களுக்கு வழங்கப்படும். எனவே உங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு பாக்கியம் தான். ஸோ அதனால நீங்க உங்களோட அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம்ல மேக்சிமம் ட்ரை ஒன்று பண்ணிக்கொள்ள வேணும். ரைட். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப், ரைட், ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கொள்கிறதுக்கு அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமை நீங்க பாஸ் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னா, சார் யூனிவர்சிட்டிக்கு போகலாட்டிலும் கூட, ஏன்னா இன்னைக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்குது, பிரைவேட்டா படிக்கலாம், இருந்தாலும் அதோட டிகிரிஸ் எல்லாத்துக்கும் நீங்க பெரிய ஒரு கணக்கு செலவழிக்க வேண்டி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs மேல் 500,000 மேல நீங்க செலவழிக்க வேண்டி இருக்கும். ஸோ அதனால உங்களோட 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 ஃபேமிலி பேக்ரவுண்ட் நினைச்சு, உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி என்று தெரியும், உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சு, ரைட், நீங்க இன்னும் மேல படிக்கணும்னு சொன்னா படிக்கிற நேரம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தர ஆட்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ நீங்க அப்படியான ஒரு சப்போர்ட் ஒன்றை எடுக்கிறதாக இருந்தா உங்களோட ரிசல்ட்ஸ், நல்ல ஒரு ரிசல்ட்ஸை நீங்க எடுத்து காட்ட வேண்டும். உங்களுக்கு யூனிவர்சிட்டி போக இயலாம போனாலும் பிரச்சனை இல்லை. எஸ், நீங்க பிரைவேட்டா செய்யறதா இருந்தாலும் கூட உங்களுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட் ஒன்று கிடைக்கணும்டா, நல்ல ஒரு ரிசல்ட்ஸை காட்டினா உங்களுக்கு என்ன செய்யலாம், அதை வச்சு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் ஒன்று எடுத்துக்கொள்ளவும் மேலும். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ஃபவுண்டேஷன் ஃபார் யுவர் ஹையர் ஸ்டடீஸ். நீங்க அட்வான்ஸ் லெவலுக்கு வந்ததே நீங்க உயர்தரம், அப்படித்தானே? ஓ லெவல் வரைக்கும் சாதாரண தர கற்கை. ஸோ அட்வான்ஸ் லெவல்ன்றது வந்து உயர்தரம், அட்வான்ஸ் லெவல். ஸோ இதுக்கு பிறகு நீங்க மேல மேல படிக்கிறீங்கன்னு சொன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு நீங்க போக போறீங்கன்னு சொன்னா, நீங்க பேச்சுலர்ஸ் முடிக்க போறீங்கன்னு சொன்னா, மாஸ்டர்ஸ் செய்ய போறீங்கன்னு சொன்னா, இல்ல நீங்க டாக்டரேட் செய்ய போறீங்கன்னு சொன்னா, இப்படி உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்குரிய ஒரு முக்கியமான கட்டம் தான் நீங்க எங்க இந்த அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம்ல சக்சீட் பண்ணிக்கொள்ளுது. ஏன்னா அதுதான் உங்களோட யூனிவர்சிட்டி இல்ல ப்ரொஃபஷனல் எஜுகேட்டட் லைஃபுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு பிரிட்ஜ். ரைட். ஸோ எனவே நீங்க இதுல சக்சஸ் ஆகி கொள்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். நாலாவது விஷயம், உங்களோட கேரியர் பாத்வே. அநேகமான ஜாப்ஸுக்கு போற நேரம், ரைட், இன்டர்வியூஸ்ல என்ன கேட்பாங்கன்னு கேட்டா ஏ லெவல் கேட்குற, ரைட், அட்வான்ஸ் லெவல இன்னைக்கு கேட்குறான். ரைட். அட்வான்ஸ் லெவல் எப்படி பாஸ் பண்ணிக்கிறான். நீங்க அடுத்த ஸ்டெப்ல வந்து நீங்க ஒரு டிப்ளோமா ஒன்று செய்யறண்டாலும் ஹெச்என்டி ஒன்று செய்யறதுன்றாலும் கூட என்ன கேட்குறாங்கன்னு கேட்டா, எஸ், உங்ககிட்ட 3S பாஸ் சரி இருக்குதா, 3C பாஸ் சரி இருக்குதான்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு கெரியர் பாத்தில் முன்னுக்கு போகிறதா இருந்தாலும் கூட, நீங்கள் டீச்சிங்கா, நர்சிங்கா, பேங்கிங் ஏதாவது ஒரு துறைக்கு போகிறதா இருந்தாலும் கூட என்னது இந்த அட்வான்ஸ் லெவல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரைட். எனவே இதை நீங்கள் சக்சீட் பண்ணிக்கொள்ள தேவை. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், கம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ரைட். அட்வான்ஸ் லெவல் சாரி, இந்த உங்களோட ஜாப் இன்டர்வியூகளுக்கு போகிறதாக இருந்தாலும் கூட உங்கள்கிட்ட உண்மையில இந்த அட்வான்ஸ் லெவல் ரிசல்ட்ஸை கேட்கறது வெறுமனே ரிசல்ட்ஸுக்காகவல்ல. ஏன்னா நீங்க அட்வான்ஸ் லெவல் படிக்கிறன்ற நேரம் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி உண்ட, நல்ல ஒரு டிசிப்ளினை அது உருவாக்கி இருக்க வேணும் இது வரைக்கும். ரைட். அப்ப அதுக்கும் சேர்த்து தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த அட்வான்ஸ் லெவல்ல நீங்க நீங்க அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் எழுதிக்கிறீங்களா என்றத பாக்குற. அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் எழுதினா தான் நீங்க அட்வான்ஸ் லெவல் படிச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல நீங்க 1 இயர் இல்லாட்டி 1.5 இயர்ல நீங்க அந்த துறையை விட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு என்ன செய்யறில்ல, அதை பத்தி பேசுறில்ல. ரைட். ஸோ அதனால அப்படியான ஒரு விஷயம் ஒன்றும் இருக்குது. ரைட். அதே மாதிரி உங்களோட 6th ஒன் பர்சனல் growth. ரைட். இப்போ நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்கள் செய்ய போனால் பார்க்குறோம், கிரேட் 11 வரைக்கும் இருக்கிற புள்ளவளுக்கு ப்ரோக்ராம் ஒன்று செய்கிறேன்னு சொன்னால், ஒரு ஒரு டீச் பண்ணுறேன்னா சரியான கஷ்டம், அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது சரியான கஷ்டம். ஆனால் அட்வான்ஸ் லெவல் என்ற நேரம் அது ஒரு மெச்சூரிட்டி உண்டு. ரைட். உங்களோட ஏஜ் வந்து டீனேஜ்ட கடைசி கட்டத்துக்கு வருது. ரைட். அதனால ஒரு மெச்சூரிட்டி ஒன்று வருது, ஒரு டிசிப்ளின் ஒன்று வருது. இதையெல்லாம் இந்த ஸ்டடீஸ் அட்வான்ஸ் லெவல் காலத்தில் நீங்கள் படிக்கிற நேரமே உங்களுக்குள்ள இந்த 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 இதெல்லாம் உருவாக்குது. உங்களுக்கான ஒரு கண்டினியூஸ்
ட்ரைனிங் கொண்டு இதுல வழங்கப்பட்டிருக்குது. அப்ப இவ்வளோ இந்த 2 வருட காலத்தையும் படிச்சு நீங்க இதோட நின்றுடாம இத சக்சஸ்ஃபுல்லாக அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரைட். ஸோ அந்த அடிப்படையில் ஏன் அட்வான்ஸ் லெவலை பத்தி இவ்வளோ நாங்க பேசுறோம்னு சொன்னா, அட்வான்ஸ் லெவல் என்றது உங்களோட வாழ்க்கையில எது மாதிரி? இந்த இந்த போட்டோவை பார்த்துட்டு சொல்லுங்க பார்க்க, எது மாதிரின்னு சொல்லி. உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஃபுட்பால் கோல். சார். ஃபுட்பால் மாதிரி. அப்ப இதுல இருக்கிற டென்னிஸ் பால் எது மாதிரி? எது மாதிரி ஆகும்? இதுல இருக்கிற டென்னிஸ் பால் எது மாதிரி ஆகும்? ஆ, யார் சார்? ஓலவெல். எஸ். எது மாதிரின்னு கேட்டா ஓ லெவல் மாதிரியா? ரைட். ஸோ ஓ லெவல் மாதிரி தான் ஒரு டென்னிஸ் பால், ஒரு பெரிய ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல வச்சிருக்கிற ஒரு டென்னிஸ் பால் தான் உங்களோட ஓஎல் வாழ்க்கை. ரைட். அட்வான்ஸ் லெவல் வாழ்க்கைன்றது அதை விட கொஞ்சம் பெருசி, அதை விட ப்ரோடான விஷயங்களை நீங்க படிக்கிறீங்க. ஸோ அது ஒரு ஃபுட்பால் சைஸுக்கு எடுத்தாலும் இன்னும் முடிஞ்சிச்சா படிச்சு? ரைட். இன்னும் முடியலைன்னா அந்த கிரவுண்ட சைஸை பாருங்க, இன்னும் எவ்வளவு பெரிய ஒரு ஏரியா ஆகிக்குதுன்னு சொல்லி. ரைட். அப்ப எனவே இன்னும் உங்களோட இந்த இந்த லைஃப், இந்த கெரியர் லைஃப், ரைட், இந்த ப்ரொஃபஷனல் லைஃப் இன்னும் கண்டினியூ ஆகணும். அதுக்கான ஒரு 2வது ஒரு கேட்வே தான் இது. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்வே எது தெரியுமா? உங்களோட ஓ லெவல் எக்ஸாம். அதுல இருந்து தான் நீங்க ஜம்ப் ஒன்று பண்ணி இங்க வந்திருக்கிறீங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க போறதுக்குரிய பெரிய ஒரு கேட்வே தான் 2வது நீங்க எழுத போற இந்த எக்ஸாம். ஸோ இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ அப்ப நாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மேக்சிமம் யூஸ் பண்ண வேணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மேக்சிமம் என்ன தெரியுமா செய்யணும்? யூஸ் பண்ண வேணும். ஏன் மேக்சிமம் யூஸ் பண்ண வேணும்னு சொன்னா, வாய்ப்புகள் எங்களுக்காக காத்திருக்கிறீல்ல. வாய்ப்புகள் எங்களுக்காக என்ன செய்யறீல்ல? காத்திருக்கிறீல்ல. ஒன்று கடந்து போனதுக்கு பிறகு நாங்க அதை பத்தி யோசிச்சு அதுக்காக ஒரி பண்ணி வேலையும் இல்லை. ரைட். அப்ப அதனால உங்களுக்கு கிடைச்சிக்கிற சான்ஸ் அதை நீங்க மேக்சிமம் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஒன்று போடுறேன். ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இருக்கிற உங்களோட கை கை எட்டுற தூரத்தில் இருக்கிற இந்த அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம். ஸோ இப்போ நீங்க ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி மேக்சிமம் உங்களோட எஃபர்ட்டை போட்டு இந்த எக்ஸாமை சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சு கொள்றது தான் உங்களோட தலையிலிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கோல். ரைட். மிகப்பெரிய ஒரு சான்ஸ். இல்லாட்டி என்ன நடக்கும்? இது அநேகமாக உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். 2019ஆம் ஆண்டுல மினிஸ்டர் ரஞ்சன் ராமநாயக் என்ன செஞ்சான்னு கேட்டா, அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் எழுத போனாரு. பார்லிமெண்ட் மினிஸ்டர். ரைட். பார்லிமெண்ட் மினிஸ்டர். ஏன்னா அவருக்கு விளங்கிச்சு அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் என்றது கூட எந்த அளவு தூரம் முக்கியம். காலம் கடந்து ஞானம் பிறந்தாலும் பிறந்திக்குது. ஸோ அவர் போனார் எக்ஸாம் எழுத. அதுலேயும் பொலிட்டிக்கல்ல ஃபெயில் ஆகிட்டார் மனுஷன். சரி. பொலிட்டிக்கல்ல ஃபெயில் ஆகினாரு. ஸோ நான் என்ன சொல்ல வர விஷயம்னு கேட்டா பாருங்க. ஸோ அங்க இருந்துட்டு வந்திக்கிற எக்ஸாம் எழுதணும். ரைட். அதே மாதிரி இன்னொரு போட்டோ ஒன்று பாருங்க. 73 வயசுல தான் அவங்களுக்கு இந்த ஒரு லேடி ஒன்றா இவருக்கு விளங்கிக்கிற ஓ லெவல் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி. ஓ லெவல் எக்ஸாம் எழுதி கொள்வோம் 73 வயசுல தான் விளங்கிக்குது. அதற்கு ஞானம் பிறந்திக்குது. ஸோ நாங்க இவங்களை எல்லாம் இந்த கேலி செய்யறதோ கிண்டல் செய்யறதோ அல்ல. ஸோ நான் கட்டாயம் இவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும். ஏண்டா இந்த ஏஜ்லயும் அவங்க ரியலைஸ் பண்ணினாங்க, எஸ், படிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், படிக்கணும், என்னோட கோலை அச்சீவ் பண்ணணும் விளங்கி வந்தாங்களே. ஸோ அதுக்காக நான் ஒரு அப்ரிசியேஷனோட கட்டாயம் கொடுத்து தான் ஆகும். ரைட். ஸோ உங்களுக்கு கிடைச்சிக்கிற சான்ஸ் காலம் கடந்து ஞானம் பொறுக்க தேவையில்லை. இப்போ டைம் ஓகே, உங்களோட கையில் இருக்கிற இந்த டைமை நீங்கள் மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். அதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன செய்யலாம்ன்றத நாங்கள் பார்ப்போம். ஓகே. ரைட். ஸோ இப்போ நான் உங்கள்ட்ட கேட்குறேன், 2025 அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? நவம்பர் 10. நவம்பர் 11. நவம்பர் 10. நவம்பர் 10ல இருந்து டிசம்பர் 5 வரைக்கும் இன்ஷால்லா எக்ஸாம் நடக்க போகுது. ரைட். ஸோ நவம்பர் 10 சொன்னா, நவம்பர் 10ல இருந்து நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் இந்த மாசம் முடிஞ்சாச்சு. ஆகஸ்ட் முடிஞ்சனா? ஆகஸ்ட் முடிஞ்சு. ஸோ அப்படி நீங்க எண்ணி பார்த்தாலும் கூட குறைஞ்சது இன்னும் ஒரு 2 மாசம் தான் இருக்குது. ரைட். 2 மாசம்டா
2 மாசம் ஈக்குது இல்ல. நீங்க இதை சரியா கால்குலேட் பண்ணி பாருங்க. 60 days, 60 நாள் தான் நீக்குது. ரைட். 60 நாள்லேயும் 1440 ஹவர்ஸ் தான் நீக்கிறேன். 1440 ஹவர்ஸ் தான் நிக்குது. ஸோ அந்த ஹவர்ஸ்லையும் நீங்க தூங்குற 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா இன்னும் இது குறையும். ரைட். 86,400 நிமிடங்கள் தான் உங்களுக்கு இருக்கிறது. 51,84,000 செகண்ட்ஸ் தான் உங்களோட கையில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் உங்களோட கையில இருக்கிற இப்ப உங்களோட கையில் இருக்கிற பிரசன்ட், உங்களோட கையில் இருக்கிற பிரசன்ட், உங்களோட கையில் இருக்கிற கிஃப்ட். அப்படிதானே? பிரசன்ட் நாங்க சொல்ல அதுக்கு தான் பாக்ஸ்ல போட்டு தர பிரசன்ட் மட்டுமல்ல. ஸோ அது உண்மையிலே ஒரு பிரசன்ட் தான். உங்களோட கையில இப்ப இந்த எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு செகண்டுமே உங்களுக்கான பிரசன்ட். ஸோ இதை நீங்க மேக்சிமம் யூஸ் பண்ணுங்க. ரைட். ரைட். எப்படி மேக்சிமம் யூஸ் பண்றது? மேக்சிமம் யூஸ் பண்ணுங்க, மேக்சிமம் யூஸ் பண்ணுங்கடா. எப்படி யூஸ் பண்றதுன்றதையும் நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் தானே? ஓகே, ரைட். எப்படி யூஸ் பண்றேன்டா, அதுக்கு ஒரு 6 விஷயம் நான் சொல்லித்தாரேன். 6 பேசிக்கான சில விஷயங்கள் சொல்லித்தாரேன். நோட் பண்ணிக்கோங்க தேவைன்னு சொன்னா. ரைட். முதலாவது விஷயம், நீங்க இப்ப செய்ய வேண்டிய இந்த ஒரு 2 monthsக்குள்ள செய்ய வேண்டிய விஷயம். ரைட். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? மேக் அ ரியலிஸ்டிக் ஸ்டடி பிளான். ரைட். ரியலிஸ்டிக், பிராக்டிக்கலான ஒரு ஸ்டடி பிளான் ஒன்று நீங்க போட்டுக்கொள்ள வேண்டும். என்ன பிராக்டிக்கலான ஸ்டடி பிளான் சொன்னா, முதலாவது நீங்க செய்ய வேண்டிய முதலாவது வேலை பாருங்க. நீங்க ஆர்ட்ஸ் செய்றீங்கன்னு சொன்னாலும் சரி, மெட்ஸ் என்றாலும் சரி, இல்ல நீங்க பயோ செய்றீங்கன்னு சொன்னாலும் சரி, பிரச்சனை இல்லை. நீங்க கெமிஸ்ட்ரியா, பிசிக்ஸா, பயாலஜியா, இல்ல ஆர்ட்ஸ் நீங்க என்ன பாடம் எடுக்கிறீங்க, தமிழா, பொலிட்டிக்கலா, ஜியோகிராஃபியா, இஸ்லாமா, ரைட், ஐசியா, ரைட், என்ன 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 சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ இந்த மூணுலையும் நீங்க எடுக்கிற பாடத்துல மூணையும் எடுத்து நீங்க முதலாவது டிவைட் பண்ணுங்க. இது உங்களுக்கு கிளியரா இருக்கணும். இதுல நான் கான்ஃபிடென்ட் எதுல, நான் ஸ்ட்ராங் எதுல. இந்த பாடத்துல கேள்வி வந்தா மறுகா சொல்ல தேவையில்லை, எல்லாம் சரமாரியா எழுதி முடிச்சிடுவேன். ஸ்ட்ராங் ஆனது எது? ரைட். அதெல்லாம் டக்குன்னு கொஞ்சம் இன்றைக்கு நாளைக்கே நீங்க அதெல்லாம் செப்பரேட் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட். ரைட். நான் இது எல்லாத்திலையும் ஸ்ட்ராங் ஆகிக்கிறேன், கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன். எனக்கு ஒரு கொஷன் வந்தா நான் இதுல தரோவா எழுதிடுவேன். இப்படியே ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கும், நீங்க போட்டு பாருங்க. பயோ எடுத்தீங்கன்னு சொன்னா அநேகமா ஓகே. ரைட். கெமிஸ்ட்ரியா, பிசிக்ஸா, அதில் தான் கொஞ்சம் முட்டிக்கொள்ள ஆகுறது. எதுல நீங்க ஸ்ட்ராங் ஆகிக்கிற அதை போடுங்க. எதுல நீங்க வீக் ஆகிக்கிற, ரைட், நல்லாவே நான் இதுல வீக் ஆகிக்கிறேன், அதே நீங்க ஓரமாக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது எவரேஜ். ஸோ இப்படி மூணா பிரிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் உங்களோட மனசுக்கு பெரிய ஒரு நிம்மதி ஒன்று கிடைக்குமே. நிம்மதி ஒன்று கிடைக்கும். எஸ், இவ்வளோ எனக்கு ஏலும், இவ்வளோ நான் எவரேஜ் ஆகிக்கிறேன், இவ்வளோ நான் வீக் ஆகிக்கிறேன். ரைட். ஸோ நீங்க இந்த பிளானை போட்டுக்கோங்க. அடுத்து என்ன தெரியுமா செய்யணும்? நீங்க அந்த கூடுதலா இப்ப ஃபோக்கஸ் பண்ணணும் எதுலன்னு கேட்டா, வீக்கான ஏரியா இதுதானே. வீக்கான ஏரியாக்கள்ல இந்த ஆரம்ப 1 மாசத்துக்குள்ள நீங்க அதுல கூட ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். அந்த வீக்கான ஏரியான்றது எப்படி உங்களுக்கு அதுல மார்க்ஸே எடுக்க இயலாத நிலைமையில இருக்குதா, இல்ல பரவாயில்ல கொஞ்சம் சரி அந்த அந்த ஏரியால கொஷன் ஒன்று வந்துன்னு சொன்னா நீங்க மார்க்ஸ் எடுத்துக்கொள்வீங்களா, அதே நீங்க பாருங்க. ரைட். ஸோ அந்த மார்க்ஸே எடுக்க இயலாம இருக்குதா, அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரைட். எவரேஜான ஏரியா. ரைட். எவரேஜான ஏரியா இது பரவாயில்லை. ஸ்ட்ராங்கானது ஓகே, ஆல்மோஸ்ட் ஐ எம் ரெடி. எவரேஜ் ஆனத்திலையும் இன்னும் அங்கிருந்து கூட மார்க்ஸ் எடுத்துக்கொள்றதுக்கு என்ன உங்களுக்கு இருக்கிற வழிவகைகள் அதையும் பாருங்க. ரைட். ஸோ இந்த மூணா பிரிச்சு கொண்டு இந்த மூணுக்கும் தேவையான வேலையை செய்யணும். ஸ்ட்ராங் ஆனதுக்கு நீங்க மிச்சம் டைம் கொடுக்க தேவையில்லை, பட் அதுக்காக அதை இக்னோர் பண்ணுவான அங்கேயும் கொஞ்சம் கண்ணை வச்சுக்கொள்ள வேணும். எவரேஜ் வீக் இந்த ரெண்டுக்கும் தான் நீங்க என்ன செய்யணும், கூட ஃபோக்கஸ் பண்ண வேண்டி. ஸோ இது ஒரு முக்கியமான மெத்தட். ஓகேயா? ரைட். அப்ப ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நீங்க இதை எப்படி படிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ள வேணும்னு சொன்னா அவர்ஸ் அவர்ஸ் இப்ப எங்களுக்கு 24 அவர் ஈகிற ஒரு நாள்ல 24 ஈகிற எல்லாருக்குமே 24 அவர் தான் ஈகுது. இந்த 24 நீங்க ஒரு தியரி ஒன்று ஈகுது. மூணா பிரிங்க. மூணா பிரிக்கிறேன்டா எப்படி, எத்தனை வரும்? மூணா பிரிச்சா எத்தனை வரும்? 3 8 24. ஸோ 8 அவர் வரும். ஏன்னா 8 அவர் வரும். ஸோ அதில் சொல்லுவாங்க 8 அவர் நீங்க எப்படியுமே என்ன செய்யணும்னு கேட்டா தூங்குற டைம் 8 அவர் தூங்க போவாங்க. இப்போ உங்களோட தூக்கத்தை 6 அவருக்கு குறைச்சிக்கோங்க. தூக்கத்தை 6 அவருக்கு குறைச்சிக்கோங்க.
ஸோ அப்போ அதுலேயும் 2 ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. பேலன்ஸ் இருக்கிற அந்த நேரத்தையும் என்ன தெரியுமா செய்ய போறீங்க நீங்க? ஒரு ஹவரா எடுங்க. 50 நிமிஷம் படிங்க, 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. 50 நிமிஷம் படிங்க, 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. இப்படி நீங்க உடைச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு ரியலிஸ்டிக் ஸ்டடி பிளானோட போட்டுக்கோங்க. இது முதலாவது நீங்க செய்யற வேலை உண்டு இந்த 2 மாசத்துக்கு. சரியா? தூங்குற டைமை விடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க ஸ்கூல் போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்டடி லீவு தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னா அங்க போயிட்டு படிக்கிறதையும் இப்படி நீங்க அமைச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வீட்டில் இருக்கிற நேரத்தில் உங்களோட இந்த என்னது குளிக்கிற, தொழுகிற, ஓதுற, சாப்பிடுற நேரங்களை எல்லாம் முடிச்சுட்டு மற்ற டைமே இப்படி போடுங்க. ஓகே. ஸோ இது முதலாவது ரியலிஸ்டிக் ஸ்டடி பிளான் போட்டுக்கொள்றேன். ரைட். ரெண்டாவது விஷயம், யூஸ் பாஸ் பேப்பர்ஸ் அண்ட் மார்க்கிங் ஸ்கீம். இது இது வந்து இது 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 நீங்க செய்ய வேண்டிய ரெண்டாவது விஷயம். ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி நீங்க இதையெல்லாம் செஞ்சு கொண்டு வருவீங்க. ரைட். இப்போ இன்னும் கூட ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா தான் இந்த ஏரியா, பாஸ் பேப்பர். ரைட். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு, ரைட், ஈச் சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் உங்களுக்கு 1 அல்லது 2 பாஸ் பேப்பர்ஸ், ரைட், செஞ்சு பார்க்க இயலும்னு சொன்னா, செஞ்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா இந்த காலகட்டத்துக்குள்ள கொஞ்சம் டைம் எடுத்து, ரைட், இல்ல ஒரு நாளைக்கு ரைட் ரெண்டுக்கெல்லாம் போக கஷ்டம் என்றாலும் ரைட் ஒன்றாவது மேக்சிமம் நீங்க 2 செய்யலாம். உங்களுக்கு செய்யலாம். நீங்க டைமை சரியா பிரிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா 2 செய்யலாம். ஸோ நீங்க அந்த பிரிச்ச டைம் 1 ஹவர் நான் சொன்னேன் தானே, அதுல நீங்க கூடுதலாக இந்த பாஸ் பேப்பர்ஸ் செஞ்சு பாருங்க. பாஸ் பேப்பர்ஸ் செய்யற நேரம், ரைட், மார்க்கிங் ஸ்கீம் இப்போ உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல போட்டிருப்பாங்க தானே, ஆரம்பத்தில் கொஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ரைட். அதுக்கு பிறகு ஐட எப்படி இதுக்கு அவங்க ரிப்ளை ஆன்சர்ஸ் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறன்றதும் அங்க போடப்பட்டிருக்கும். பார்ட் 2, ரைட், பார்ட் 2 பார்ட் அடுத்ததாக இருந்தா. ஸோ அப்ப அதை நீங்க என்ன தெரியுமா செய்யணும், அதை கொஞ்சம் நீங்க கூடுதலாக செஞ்சு பார்க்க வேணும். இதுதான் உங்களுக்கான மாடல். எக்காரணம் கொண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அதாவது பை ஹார்ட் பண்ண போவானம். ஐ மீன் ஞாபகம், அதாவது எப்படி இந்த மனப்பாடம் செஞ்சு, கடப்பாடம்னு சொல்ல சிங்களத்துல, மனப்பாடம் செஞ்சு மனனம் செஞ்சு ஒப்புவிக்க போவானம். ஏன்னா எக்ஸாம்ல, அதுவும் அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம்ல உங்களோட மெமரி பவரை டெஸ்ட் பண்ணுறில்ல. டெஸ்ட் பண்ற என்ன தெரியுமா, கேள்விய சரியா நீங்க விளங்கி அதை ப்ராக்டிக்கலி நீங்க மெச் பண்றீங்களா, ஆன்சரை கொடுத்து மெச் பண்றீங்களான்னு தான் பாக்குறது. நீங்க பாஸ் பேப்பர்ல ஈக்கிற அதே கொஸ்டின் மனப்பாடம் செஞ்சு அதுக்குரிய ஆன்சரை மனப்பாடம் செஞ்சு கொண்டு போவானோ, அப்படி அப்படி போனா கஷ்டம் உங்களுக்கு. அப்ப அப்படி போனா உங்களுக்கு நீங்க நீங்க நம்பி போறது உங்களோட மெமரியை மட்டும்தான். நீங்க மெச் பண்ண விளங்கி படிங்க. ரைட். ஓகே. ஸோ இது ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு 5-10 வருஷத்துக்குள்ள வந்திருக்கிற இந்த கொஷன்ஸ் மெத்தட் எப்படி என்ன பேட்டர்ன்ல வந்திக்குது, ரைட். பல கொஷன்ஸை படிக்கிற நேரம் உங்களுக்கு அது விளங்கும், பல மாடல்ஸை செஞ்சு பார்க்குற நேரம் விளங்கும் என்ன பேட்டர்ன்ஸ்ல வந்திக்குது. சரியா? அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த லாஸ்ட் டைம்ல இப்போ மினிஸ்ட்ரியால ஆர்டர் போடுவாங்க, இந்த டேயோட எக்ஸாமுக்கு 1 or 2 வீக்ஸுக்கு பிறகு வீக் சீக்கிர கட்டத்துக்குள்ள எந்த செமினார் அது இது ஒன்றும் நடத்தலான்னு சொல்லி போட்டுருவாங்க. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த அந்த கடைசி டைம்ல கொஞ்சம் செமினார்கள் நடக்கும். ரைட். அப்படியான செமினார்ஸ்ல உங்களுக்கு போக ஏலாட்டிலும் பரவாயில்லை, போனவங்கள்ட்டால கொடுக்குற சாய்ஸஸ், ஏன்னா அங்க பெரும்பாலும் நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, சாய்ஸ் கொடுப்பாங்க. அந்த சாய்ஸ்ல கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரைட். அடுத்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதே இப்போ உங்களோட ஊர்களில் இருக்கும், இல்லாட்டி பக்கத்துல சுத்தி சுத்தி சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். ரைட். இந்த உதாரணமா இந்த போர்டாவி படிக்கிற அங்குக்கு யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ் மாதிரி எல்லாம் படிச்சு கொடுத்துட்டு போற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும் தானே. உங்களுக்கு அங்க போய் படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைக்கலாட்டியும் பரவாயில்லை, நீங்க ஸ்கூல்ல இருந்து தான் படிக்கிறனாலும் பரவாயில்லை, அங்க இருக்கிறவங்களோட கொஞ்சம் கண்டெக்ட் வச்சுக்கோங்க. ரைட். ஏன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் அந்த நல்ல சொலிட்டான சாய்ஸ் கிடைக்கிற, ரைட். அப்படியான சாய்ஸை உங்களுக்கு வாங்கி படிச்சு கொள்ளையிலும்னு சொன்னா அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆனா நல்லா கேட்டுக்கோங்க புள்ளல், அதுல மட்டும் நம்பிக்கை வானம்.
அதுல மட்டும் நம்பிக்கை வேணும் இல்லைச்சா. இப்ப நீங்க என்ன தெரியுமா செய்றீங்க இது வரைக்கும் நீங்க பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் செஞ்சு வந்திருக்கிறீங்க. அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நீங்க அனலைஸ் பண்ணி இருக்கிறீங்க, ரைட், இந்த கொஷன்ஸ் பெரும்பாலும் வரும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா 3 இயர்ஸா வரல. ஸோ இந்த இயர் ஷுவரா வரும். உங்களோட கிளாஸ் டீச்சரும் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. உங்களோட கிளாஸ் டீச்சரும் சொல்லிப்பாங்க பிள்ளைகள் இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. அதே மாதிரி கொஞ்சம் என்ன செய்யற இந்த லாஸ்டா நடக்கிற செமினார்கள்ல கொடுக்குற சாய்ஸையும் எடுத்து பார்த்து நீங்க அதே மீதே மேட்ச் பண்ணி பாக்குற. எஸ், அவங்களும் கொடுத்திருக்கிற எங்கட ஸ்கூல் டீச்சரும் தந்த நானும் இதை கெஸ் பண்ணிக்கிறேன். ரைட், ஷூரா இது வரும், ஷூரா இது வரும். உங்களோட பக்கத்து ஊர்ல அங்கால இங்க இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, மദ്രസാக்கள் இருக்குது, அரபிக் காலேஜஸ் இருக்குது. அங்க எல்லாம் ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. ரைட், அங்களையும் எடுத்துக்கோங்க. உங்களோட இதோட மேட்ச் பண்ணி பாருங்க. எஸ், எல்லாம் சுத்தி வளைச்சி வந்திக்குது அப்படின்ற அர்த்தம் இந்த கொஷன் ஷுவரா வரும் இல்லைங்களா. ஸோ இது உங்களுக்கான சின்ன ஒரு டிப்ஸ் ஒன்று நான் சொல்றேன். இந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஓகேயா? ரைட், ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ரைட், ஆக்டிவ் ரிவிஷன், நாட் ஜஸ்ட் ரீடிங். ரைட், சும்மா புக் எடுத்துக்கொண்டு பாஸ் பேப்பர் எடுத்துக்கொண்டு ரீட் பண்ணி தொலைக்கவானு. சில புள்ளைகள் அப்படி இருக்கிற அதை நான் சொன்னேன் மனனம் செய்யற மாதிரி சும்மா இருந்துட்டு ரிப்பீட் பண்ணி சும்மா வாசிச்சுட்டு போவாங்க. இல்ல இல்ல, இப்ப எங்களுக்கு தேவையான ஆக்டிவ் ரிவிஷன் தான் தேவை. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ரைட். ஸோ நீங்க பாஸ் பேப்பர் செஞ்சு பாருங்க. ரைட், சிலபஸ் எடுத்து 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 வச்சுக்கொண்டு நீங்க ரீட் பண்ற நேரம் கட்டாயம் ஆல்மோஸ்ட் நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் ஷார்ட் நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஷார்ட் நோட்ஸ் எடுத்திருக்கிறீங்களா? ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிற பழக்கங்கள் இருக்குதா? ஷார்ட் நோட்ஸ்ல எடுக்கிறேன். அட்வான்ஸ் லெவலுக்கு வந்தா எப்படியும் எடுப்பீங்க. ஓ லெவல்ல அதெல்லாம் எடுக்க மாட்டீங்க. அட்வான்ஸ் லெவலுக்கு வந்தா நீங்க எல்லாரும் எடுப்பீங்க. குட். ஓகே. ஸோ இருக்கிற இப்ப ஷார்ட் நோட்ஸ்ன்றது என்னது? யாராவது உங்களோட இதுக்கு முந்தைய எக்ஸாம் எழுதின யாரு சரியிட ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிச்சு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறீங்களா? கொஞ்சம் மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, அப்படி யார் சரி இருக்கிறீங்களான்னு சொல்லி. இதுக்கு முந்தைய அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் எழுதின யாரு சரியிட ஷார்ட் நோட்ஸ்கள் எடுத்து நீங்க இப்ப அதை படிச்சு கொண்டிருக்கிறீங்க, ஷார்ட் நோட்ஸா வச்சு கொண்டிருக்கிறீங்க. அப்படியா? அப்படி இருக்கிறீங்களா யாரு சரி? மைக் இல்ல அன்மியூட். சார். அப்படி இருக்கிறீங்களா? இல்ல தானேண்ணா? இல்ல. இல்ல சார். குட் குட் குட். அப்படி அப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறீல்ல. ஏன்னா சில புள்ள நான் பார்த்திக்கிறேன், சில ஸ்கூல்ஸுக்கு நான் போனா சந்திச்சிக்கிறேன். அவங்க இதுக்கு முந்தின எக்ஸாம் எழுதின நானமார்ட தாத்தமார்டன்னு சொல்லி எல்லாத்தையும் ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க ஒரு ஷார்ட் நோட்ஸ் வச்சு கொண்டிருக்கிறாங்க. இல்ல, அவங்க அந்த ஷார்ட் நோட்ஸ்ல நோட் பண்ணிக்கிறது, அண்டர்லைன் பண்ணிக்கிறது, ஹைலைட் பண்ணிக்கிறதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதல்ல, நீங்களா ஷார்ட் நோட்ஸ் எழுத வேணும். ரைட். ஸோ பாஸ் பேப்பர்ஸ்ல இருந்தா இருக்கலாம், புக்ல இருந்தா இருக்கலாம், டீச்சர் சொல்ற விஷயங்கள்ல இருந்து நீங்க படிச்சு கொண்டு வர நேரம் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கே ஷார்ட் நோட்ஸ் எழுதிருப்பீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் நோட்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? புக்கே காப்பி பண்ணுவீங்க. நீங்க அந்த புக் அப்படியே இங்க வந்திருக்கும், பிரச்சனை இல்லை. ரெண்டாவது தடவை நீங்க மறு எழுதுவீங்க. ஏன்னா அதுல இருந்து இப்ப சாராம்சம் வடிகட்டி எடுப்பீங்க. மறு இப்ப கொஞ்சம் குறையும், அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் குறையும். இப்படி குறைஞ்சு குறைஞ்சு வந்து இப்ப உங்களோட கையில இருக்கும் இந்த 2 months தானே, ரைட், இன்னும் எடுக்கலாம் உங்களுக்கு. இப்ப லாஸ்டா உங்களோட கையில இப்படி ஒரு சின்ன சின்ன ஒரு செட் ஒன்று வந்திருக்கும், ஃபிளாஷ் கார்டு சைஸ்ல வந்திருக்கும். ரைட், அதுதான் விஷயம். இப்போ அது மெசேஜ் என்ன தெரியுமா? இதை பார்த்த உடனே அந்த டயக்ராமை பார்த்த உடனே, அந்த சார்ட்டை பார்த்த உடனே, அந்த கீ பாயிண்ட்டை பார்த்த உடனே உங்களுக்கு முழு சப்ஜெக்டும் தலையில டங்குன்னு வந்துடும். ரைட். ஸோ அந்த அந்த லெவலுக்கு நீங்க கட்டாயம் என்ன தெரியுங்க, ஷார்ட் நோட்ஸுகளை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, இந்த ரிவிஷனுக்கு, ஆக்டிவ் ரிவிஷனுக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் தான், நீங்க கிளாஸ் எடுங்க. அதாவது நீங்க குரூப் ஸ்டடி பண்ணுற சிலவங்களுக்கு கேட்கிற தனியா படிக்கலாம், குரூப்பா சேர்ந்தா படிச்சு படுது. அப்படியே உங்களோட கேரக்டர் அப்படியா, நீங்க குரூப்பா சேருங்க. குரூப்பா சேர்ற நேரமும் சும்மா கதை கதைச்சு கொண்டு இருக்கிற ஆட்களோட சேர்ந்துருவான டைம் போய்த்திடும். படிக்கிறவங்களோட சேர்ந்துக்கோங்க. சிலவங்களுக்கு இந்த குரூப் ஸ்டடி எல்லாம் சரி வராது, நான் தனியா படிச்சா தான் சரி வருதுன்னு சொன்னா ரைட், நீங்க தனியா படிங்க. எப்படியோ இந்த ரிவிஷன்ல, நீங்க ஆக்டிவ் ரிவிஷன்ல நீங்க செய்ய வேண்டிய ரெண்டாவது வேலை என்ன தெரியுமா? ஷார்ட் நோட்ஸ்கள் எடுத்து அதுகளை ப்ரிப்பேர் பண்ணி கொள்றதோட உங்களோட ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்க படிச்சு கொடுங்க. குரூப் ஸ்டடியா நீங்க படிச்சு கொடுங்க. ரைட். ஸோ இல்ல நீங்க உங்களுக்கு நீங்களே படிச்சு கொடுங்க. கண்ணாடிக்கு முன்னுங்க நின்று நீங்க படிச்சு கொடுங்க. ரைட். இல்ல லவுட்டா என்ன செய்யுங்க, நீங்க அதை வந்து படிங்க. ஸோ சும்மா ரீட் பண்ணி கொண்டு போகாம
ரைட். சைலண்ட் ரீடிங்கை விடவும் லவுட் ரீடிங் வந்து எங்களுக்கு மெமரி பவரை கூட்டும், கூட ஞாபகத்தில் வைக்கும், விளங்கி படிக்கிறதுக்குரிய சான்ஸை அது கிரியேட் பண்ணும். ரைட். ஸோ லவுட் ரீடிங்க, நாட் சைலண்ட் ரீடிங். ரைட். அதே மாதிரி ஃப்ளாஷ் கார்டு, இந்த ஷார்ட் நோட் சொன்ன மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸையும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு 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 பயோ செய்கிற ஒரு புள்ள, ரைட், அவ ஸோ என்ன செஞ்சுக்கிறேன்னு பாருங்க. இப்படி தான் ஃப்ளாஷ் கார்டு சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ணுது. ஆல்மோஸ்ட் நீங்கள் அப்படி செஞ்சிருப்பீங்க, இல்லாட்டின்னு உங்களுக்கு அப்படி யோசிக்கலாம் ஃப்ளாஷ் கார்டு. அப்போ ஸோ அது குயிக்காக உங்களுக்கு அக்சஸ் பண்ணிக்கொள்றதுக்குரிய என்ன செய்யும், வாய்ப்பை தரும். ஓகே, ரைட். 4வது பாயிண்ட், டைம் மேனேஜ்மெண்ட். ரைட். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் நேரம் ரெண்டு வரும். ஒன்று உங்களோட ருட்டீன் டே, உங்களோட ருட்டீன் டைம் ஒன்று இருக்குது தானே, அந்த ருட்டீன் ஒரு நாள் வாழ்க்கையை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கொள்ளணும். ரைட். அப்போ நீங்கள் என்ன தெரியுமா செய்யுங்க, இன்னும் இன்னும் இருக்கிறது உங்களுக்கு 60 நாள் தான். ரைட். உங்களோட ஸ்டடி டேபிளுக்கு முன்னுக்கு இருக்கிற வால்ல, ரைட், எழுதி ஒட்டிக்கோங்க, இன்னும் 60, ரைட், 60 டேஸ் மோ. ரைட். இன்னும் 60 டேஸ் தான் இருக்குது. அதே மாதிரி என்னது 59 டேஸ், ரைட், 58 டேஸ். ஒவ்வொரு நாளையும் குறைச்சி 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 வாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்னல் ப்ரெஷர் ஒன்று கிடைக்குமே. ஓகேயா? ஓகே. அப்ப அது ஒரு விஷயம். தூங்குற நேரம் சொல்லிட்டா போட்டுங்க, தூங்குற எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் தூங்குற. ரைட். லேட் நைட் விடிய விடிய படிக்க ரெடியா வாணும். சில ஆட்கள் இருக்கிற, சில ஆட்கள்கிட்ட அந்த சர்காடியம் ரிதமிக்கு தானே, அது வந்து இப்ப சேஞ்ச் ஆகிக்குது. அவங்க நைட்டுக்கு முழிச்சு படுக்கிற, பகலெல்லாம் நைட்டுக்கு முழிச்சு படிக்கிற, பகலெல்லாம் படுக்கிற. ஸோ இப்போ இந்த 2 மாசத்துக்குள்ள அதெல்லாம் சேஞ்ச் பண்ண போயலாம். ஆனா அது உண்மையிலே நல்ல பழக்கம் உண்டல்ல. ஆனாலும் இப்போ உங்களோட எப்படி இருக்கிறோ அது மாதிரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆனா உங்களோட அந்த தூங்குற டைம், ரைட், அதே மாதிரி உங்களோட மற்ற வேலைகளுக்குரிய டைம், இதையெல்லாம் நீங்க சரியா டைமை சார்ட் பண்ணிக்கோங்க. படிக்கிறதுக்குரிய டைம் நான் ஏற்கனவே சொன்னேன், 1 hour 50 minutes 10 minutes பிரேக். ஸோ இந்த அமைப்பில் நீங்கள் 50 5 minutes போட்டுக்கோங்க. அப்போ டைமை மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஒரு பாருங்க, பெஞ்சமின் பிராங்க்லின், ரைட், அவர் சொல்லுவார், ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு ரைஸ் மேக்ஸ் அ மேன் ஹெல்தி வெல்தி அண்ட் வைஸ். நேரத்தோடு தூங்கி நேரத்தோட எழும்புங்க, அது ஒரு மனிதனை ஆரோக்கியமான, அறிவாளியான, ஒரு வெல்தியான மனிதனாக மாற்றும். ரைட். ஸோ லேட் நைட்ல எல்லாம் இருக்காம உங்களோட டைமை இப்படி ஒரு 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரைட். இது உங்களோட ருட்டீன் டேல. 2வது, நீங்க இப்போ என்ன தெரியுமா செய்ய போறீங்க, நிறைய பேருக்கு பயம், டைம் போதா போகுமோ தெரியா, டைம் போதா போகுமோ தெரியா, டைம் போதா போகுமோ தெரியான்னு பயந்து கொண்டு இருக்கிறேன். எங்க எக்ஸாம் எழுத போனா, அதுவும் பார்ட் 2 அங்கே 3 வார நேரங்களில் பயப்படுறார்கள் இருக்கிறேன். ஸோ நீங்க என்னது, ரியல் எக்ஸாம் கண்டிஷன்ஸை வச்சுக்கொண்டு, டைமை வச்சுக்கொண்டு நீங்க எக்ஸாம் செஞ்சு பாருங்க. ரைட். ஒரு 2 எக்ஸாமை செஞ்சு பாருங்க. ஒரு 2 முறை உங்களோட 3 பாடம் இருக்கிறேன்னா 3லேயும் ஒரு ஒரு பேப்பர் நீங்க செஞ்சு பாருங்க, டைமை வச்சு செஞ்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், எஸ் ஓகே நான் இதுக்குள்ள கவர் ஓகே ஆகிக்கிறேன். ரைட். அப்ப நீங்க இந்த டைமை எக்ஸாம் எழுதுற நேரம் மேனேஜ் பண்ணிக்கொள்ளணும்டா. நீங்க முதலாவது என்ன செய்யணும், முதலாவது என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாக்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? புள்ளல் மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? எக்ஸாம் எழுதுற நேரம், எக்ஸாம் எழுதுற நேரம் நீங்க லேசானத்துல இருந்து தொடங்கினா தான் இந்த எக்ஸாம், இந்த டைமை மேனேஜ் பண்ணிக்கொள்ள எக்ஸாம் டைம்ல. ரைட். ஸோ முதலாவது பேப்பரை எடுத்தா ஃபுல்லா ஒரு முறை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க, எது எதையெல்லாம் நீங்க கட்டாய கேள்வி உட்பட இன்னும் எது எதையெல்லாம் நீங்க வந்து எழுத போறீங்க. லேசானத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு எடுங்க, எழுதுங்க. கடைசாவது இருக்கிறத அதை அதை லாஸ்டா ஃபைனலாவே பார்க்க. சரியா? ரைட். அதே மாதிரி அப்ப அப்படி போற நேரம் ஒவ்வொரு ஒவ்வொரு கேள்விக்கும் எவ்வளவு டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலும் என்று உங்களுக்கு கெஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். ஸோ தரப்பட்டிருக்கிற கட்டாய கேள்வி உட்பட அடுத்த கேள்விகளை எல்லாம் சேர்த்து நீங்க எழுதுற நேரம் ரைட். எனக்கு டைம் எழுத இயலாம போகுமோ தெரியாது, ஒன்றையும் சும்மா உற்றவான இடையில வார இடையில கிடைக்கிற டைமுக்குள்ள அதே கேள்வியை உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை என்று இருந்தா, அந்த கேள்விக்கு என்னண்டே விளங்குதும் இல்லை, பட் அதுதான் இருக்கிறதுல லேசான கேள்வி என்று இருந்தாலும் விட்டுட்டு வந்துடுவான. அதே கேள்வியை கொஞ்சம் திருப்பி
வசனங்க நடைகளை கூட்டி குறைச்சி எழுதி வச்சாலும் அதுக்கு ஒரு மார்க்ஸ் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த ஒரு கேள்வியும் வினாவையும் உட்டுறவும் வாணும். ரைட். ஸோ இந்த டைமை கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொடுங்க. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இந்த அளவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரைட். 5வது விஷயம் ஹெல்தி ருட்டீன். ரைட். ஒரு 6 ஹவர் மாதிரி தூங்குற டைமை நீங்கள் எடுத்துக்கோங்க. 8 ஹவர் தூங்க போவான. 6 ஹவர் இப்போதைக்கு ஓகே, 6 to 7 6 ஹவர் ஓகே. ஏன்னா உங்களோட பிரெயின் இப்போ நிறைய என்ன செய்யணும், அடிக்கடி ரீ ஆர்கனைஸ்டாக வேணும். படிக்கிற விஷயங்களை எல்லாம் பிரெயின் என்ன தெரியுமா செய்யணும், ரீஆர்கனைஸ் பண்ண வேணும். ரைட். ஸோ அதுக்காக கொடுக்குற டைம் தான் இந்த ஸ்லீப்பிங் டைம். இந்த தூங்குற நேரம் என்ன தெரியுமா நடக்கிறது, நீங்க பகல்ல பார்த்தது, கேட்டது, கண்டது, படிச்சது இது எல்லாமே வந்து டிஃப்ரெக்மெண்ட் ஆகும், எல்லாம் ஒரு ஓர்டருக்கு வந்து என்கோட் ஆகும். ஸோ அதுக்குரிய டைமை கொடுங்க கட்டாயம். ஸோ தூங்குங்க. தூங்குற நேரம் நல்ல இருட்டில் தூங்குங்க. நைட் லேம்ப் இல்லாட்டி இந்த லைட் எல்லாம் போட்டுட்டு தூங்க வானம். நல்லா தூங்குங்க. டேபிள்ல தூங்க வானம். ரைட். பெட்ல போயிட்டு தூங்குங்க. நல்லா நல்லா கொரட்டை விட்டு பாடுங்க. சரியா? அந்த நைட்ல நான் இது பகல சொல்லல, இது மாறி விளங்கி பகல படுத்துருவான இப்படி நைட் டைம்ல சொல்றேன். சரியா? ரைட். ஸோ இது இந்த இது முக்கியம், தூக்கம் முக்கியம். அதே மாதிரி சாப்பாடு, நல்ல ஹெல்தியான சாப்பாடு தேவை. நீங்க எவ்வளோ தான் படிச்சாலும், நல்லா கேளுங்க, எவ்வளோ தான் படிச்சாலும் படிக்கிறதெல்லாம் எங்களோட பிரெயின்ல ஹிப்போ கேம்பஸ்ல போயிட்டு சேவ் ஆகும். ஏன்னா மெமரிக்கு உரிய முக்கியமான இடம் ஹிப்போ கேம்பஸ் தான். சேவ் ஸ்டோர் ஆகி மட்டும் போதா, ஸ்டோர் ஆகுறதெல்லாம் சரியான டைமுக்கு ட்ரிகர் ஆகி வெளியில வரணும் தானே. ஸோ அதுக்கு என்ன தெரியுமா தேவை, உங்களுக்கு நல்ல கல்சியம் தேவை, நல்ல அயன் தேவை. ஸோ அதெல்லாம் எங்கிருந்து எடுக்கிற, உம்மாட்ட செல்லுங்க, இந்த ஒரு 2 மாசத்துக்கு நல்லா வல்லார சுண்டி தர சொல்லுங்க. என்னது கீரை, வல்லார என்னது கொட்டுக்கொலை. ரைட். அதே மாதிரி பொன்னங்காணி. ரைட். இந்த 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 பச்சை தாவரங்கள், இலை, இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. அதுல எல்லாம் நீக்குது, அயன் நீக்குது, விட்டமின் நீக்குது. டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்க போவானு, இதெல்லாம் நேச்சுரலி இருக்குது. நெத்தலி சாப்பிடுங்க, நெத்தலி இருக்குது. சரியா? நல்ல பழங்கள் சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க, ஒரேஞ்ச் சாப்பிடுங்க, கல்சியம் இருக்குது. ரைட். ஸோ இந்த இந்த ஆப்பிள் சாப்பிடுங்க. ஆஹ் அப்ப இதுகள்ல என்ன நடக்கும்னு கேட்டா, எங்களோட உடம்புக்கு தேவையான போசாக்கும் கிடைச்சு கொண்டிருக்கும். ஏன்னா நீங்க நீங்க சாப்பாட்டை விட்டுட்டு இதை மட்டும் படிச்சு கொண்டிருந்து வேலை இல்லை. இது இங்க சேவ் ஆகினது ட்ரிகர் ஆகுறதுக்கு, மெமரியில் வாரதுக்கு இந்த சாப்பாடெல்லாம் கட்டாயம். நல்லா தண்ணி குடிங்க. சரியா? நல்லா தண்ணி குடிங்க. காஃபி, ரைட், காஃபி குடிக்கிறத தவிர்ந்து கொள்ளுங்க. ஸோ ஏன்னா அது மெமரியை வந்து என்ன செய்யும்னு கேட்டா, அதால மெமரிக்கு சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ஸோ தண்ணி குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு படிக்கிற நேரம் தூக்கம் வார பிரச்சனைகள் இருக்கும். தூக்கம் வரும் ஏன்னா, ஸோ தூக்கம் வார பலிக்கு பெட்டுக்கு ஓட வாணும். பகல் டைம்ல தூக்கம் வருதா, எலும்புங்க, எலும்பி கொஞ்சம் நடந்து நடந்து படிங்க. பெட்டுக்கு ஏறி ஒரு 10 முறை கீழே பாயுங்க, பெட்டை உடைச்சிடாம. ரைட். இல்ல கொஞ்சம் வெளியில கார்டன்ல போயிட்டு படிங்க. கொஞ்சம் மூஞ்ச கழுவிக்கோங்க. ரைட். வீட்ல உண்மைக்கு சரி வாப்புக்கு சரி சொல்லுங்க, கொஞ்சம் நட்ஸ் கொண்டு வந்து தர சொல்லி, கடலை மிக்சர் என்னமாலும் சின்ன ஒரு ஒரு பிங்கான்ல போட்டுட்டு ஒரு டிஷ்ல போட்டுட்டு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அரைச்சு அரைச்சு கொஞ்சம் படிங்க. சின்ன பிளேன் டீ கொஞ்சம் ஊற்றி ஃப்ளாஸ்க் கொண்டுல போட்டு தர சொல்லுங்க. ரைட். அதை அந்த கொஞ்சம் இடையில இடையில குடிச்சு கொள்ளலாம். இதை திங்கிறதும் குடிக்கிறதும் தான் வேலை இல்லை. அதுபுறம் மாதிரி வாப்ப லொஸ்ட் ஆயிடுவார் மனுஷன். அவங்களுக்கு கடலையும் இந்த 2 மாசத்துலயும் அதை கொண்டு வந்து தந்து, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் என்னது தூக்கத்தை இல்லாம ஆயிக்கொள்றதுக்கான வேலை. தூக்கம் வார பறிக்கு ஓடி பைத்திரவான பெட்டுக்கு. ஓகேயா? ரைட். ஸோ இது 5வது பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட், 6வது பாயிண்ட் சொல்ல போறேன். ஸ்டே மோட்டிவேட்டட் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஸோ இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக ஆகிக்கும், கொஞ்சமாக நல்லா சந்தோஷமாயிருங்க. ரைட். அடிக்கடி சிரிங்க, வீட்டில் சொல்லிட்டு சிரிங்க, தனியாக சிரிக்காம. பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஈக்கிறேன்டா கேட்டுக்கோங்க. வீட்டில் உங்களோட பிரச்சனைகளை கொஞ்சம் தள்ளி வைங்க. இந்த 2 மாசத்துக்கு பிறகு ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட சண்டை பிடிக்கிறேன்டா, அதை 2 மாசத்துக்கு பிறகு சண்டை பிடிச்சு கொள்வோம். இப்போ இந்த காலத்துக்குள்ள அதெல்லாம் வானம். ஏன் வானம்? அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? அதால பாதிக்கப்படுறது டிரெக்டா புள்ளல் பாதிக்கப்படும். ஸோ அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் ஹாப்பியாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. இப்போ இந்த எஃப்ஐஆர்ஸ், ரைட், இந்த அட்வான்ஸ் லெவலோட நாங்கள் ஸ்கூலை விட்டு விலக போறோம், அதுக்கு பிறகு எப்போ காணுவோமோ தெரியான்னு அந்த கவலையெல்லாம் இப்போ வர தேவையில்லை. அதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிஞ்சு வந்து ஒரு ஏதாவது ஒரு இந்த அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ அந்த கவலையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேணும். ரைட். கட்டாயம் துவா கேளுங்க. பெஸ்டான ஒரு துவா சொல்லி தரவா, நீங்க ஒவ்வொரு நாள் ஓதுற துவா தான் இது.
மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை எக்ஸாமைன் பண்ண போற நேரம் கேட்டுட்டு போன துவா, ரப்பி ஷ்ரஹ்லி சதுரி, யா அல்லாஹ் என்ற மனசை கொஞ்சம் இலகுபடுத்தி. இப்ப நீங்க எல்லாம் பதறி கொண்டிருக்கிற ஆட்கள், நீங்க எல்லாம் எக்ஸாம் பதட்டத்தில் இருக்கிற ஆட்கள், அல்லாஹ் துவா கேளுங்க, ரப்பி ஷ்ரஹ்லி சதுரி, யா அல்லாஹ் என் மனசை கொஞ்சம் அப்படி இலகுவாக்கித்தான், வயசிர்லி அம்ரி என்ற காரியங்களை லேசாக்கித்தான். உங்களோட காரியம் என்ன? எக்ஸாம் படிக்கிறது தான் உங்களோட வேலை. ஸோ இந்த 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 காரியத்தை லேசாக்கித்தான். இந்த மைண்டை வச்சுட்டு கேளுங்க. வயசிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, நான் சொல்லுறத மத்தவங்க கேட்கறதுக்கு என்ன நாவலிக்கிற முடிச்சுக்களை அவிழ்த்து தான்றது அந்த துவா. நீங்க இதை எக்ஸாம்ல எப்படி கேட்க போறீங்க? நான் எழுதுறதுகளை எக்ஸாம் பேப்பரை திருத்திரவே லேசா விலகி கொள்ளுற மாதிரி லேசா எழுதவை, அப்படி கேளுங்க. ரைட். அதே மாதிரி என்ன செய்யுது? யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா, யால இந்த அறிவை இன்னும் இன்னும் பெருக்கித்தான். ரைட். ஸோ இந்த துவாவை மறக்காம ஒவ்வொரு நாளும் இந்த மீனிங்கோட ஓதுங்க. சும்மா ஓதவான இந்த மீனிங்கோட ஓதுங்க. தொழுதுட்டு துவா கேளுங்க. மாஷா அல்லாஹ் இப்ப எல்லாருமே பொடியம்மா இருந்தா பள்ளியில முதல் சாஃப்ல இருப்பாங்க. அப்படிதானே? ஏன்னா நீங்க இறைவன்ட அருள் இல்லாம இறைவனோடு இருக்கிற தொடர்பை விட்டுட்டு இங்க படிக்கிறதுனால மட்டும் எங்களுக்கு கொண்டு எதிர்பார்க்கலாம். மெடிக்கல் மிராக்கல்ஸ் எல்லாம் நடக்குற, சரியா? ஸோ அதனால ரிசல்ட் சும்மா அப்படியெல்லாம் வரும். கட்டாயம் இறைவனோடிக்கிற தொடர்பை கூட்டிக்கோங்க. மெடிடேஷன் செய்யுங்க. ரைட். நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களா? டென்ஷன் ஆகவான. ரைட். உங்களுக்கு ஏறும். நான் சொன்னேனே, இந்த கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் பாஸ் ஆகுறா, அதுல நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம். அந்த நம்பிக்கையை வைங்க. நம்பிக்கையை கையுற்றவான. நல்லா கொஞ்சம் டென்ஷன் ஆகுற மாதிரி இருந்தா, பதட்டம் வர மாதிரி இருந்தா, நான் ஏற்கனவே சொன்னேன், பின்னால சொல்றேன்னு சொன்னேன், அதை தான் நான் இப்ப சொல்ல போறேன். அப்படியான சந்தர்ப்பங்கள் என்ன தெரியுமா செய்யுங்க? நல்லா பிரேத் பண்ணுங்க. நல்லா ஆள் பெருமூச்சு எடுத்து விடுங்க. ரைட். ஒரு 10-20 முறை நீங்க நல்லா அப்படி பிரீத் பண்ணுங்க. ரைட். காமான ஒரு இடத்துல இருந்து, சைலண்டான ஒரு இடத்துல இருந்து ட்ரை பண்ணுங்க. அந்த உங்களுக்கு அந்த பாரம் குறையும். ரைட். அதுக்கும் அங்கால எனக்கு வைத்த கலக்குது, ரைட், கை காலெல்லாம் வியர்க்குது, நடுக்கமாயிக்குது, டென்ஷன் ஆகுறேன், அப்படியான விஷயங்கள் இருக்கிற கட்டாயம் நீங்க ஒரு கவுன்சிலரை மீட் பண்ணி சில அட்வைசஸ் எடுத்துக்கொள்வது நல்ல. ஓகே. ரைட். அதை பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி அப்படியே ஒரு இதுக்கு போற நல்ல. அது ஒன்றும் பெரிய ஒரு இஷ்யூ ஒன்று அல்ல. ரைட். தொடர்ந்து செய்யுங்க. ரைட். ஒரு நாளைக்கு நீங்க உட்டுறவானம், கையுற்றவானம், கன்சிஸ்டன்சி, ரைட், பெர்ஃபெக்ஷன். தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்தேர்ச்சியாக செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சு வாங்க. இந்த இருக்கிற நான் சொன்னேன் 2 மாசம் எழுதி வச்சுக்கோங்க. 60 நாள் கண்டினியூவா இதை நீங்க செஞ்சு வாங்க. செஞ்சு வார நேரம் இன்ஷால்லா உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை கொண்டு வரும், எனக்கு செய்யலும். ரைட். ஏண்டா முதலாவது நீங்க உங்களை நம்பாட்டி உலகம் உங்களை நம்ப போறில்லை. முதலாவது நம்ப வேணும் நீங்க தான். ரைட். ஸோ என்னால் ஏலும், எனக்கு பாஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுப்பேன் என்றது நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ரைட். ஏ லெவல்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது முக்கியம் தான். பட் இட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் லைஃப். ரைட். இது என்ன வாழ்க்கையில முடிவல்ல. இதுக்கு அங்கால் இன்னும் எங்களுக்கு போகலாம். ரைட். நீங்க யூனிவர்சிட்டி டார்கெட் பண்ணிடுறீங்க. எஸ், உங்களுக்கு யூனிவர்சிட்டி உங்களோட உங்களோட யூனிவர்சிட்டிக்கு டார்கெட் பண்ணி நீங்க படிக்கிறீங்க, நல்ல ரிசல்ட் எடுத்து அங்க போகலாம். இல்லையா? அப்படி இல்லையா? இன்னும் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபை கொண்டு போறதுக்கான வழிகள் இருக்குது. ரைட். அப்ப அது அந்த அது அது அதெல்லாம் உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்குது. உங்களுக்கு போகலாம். ஓகே. 6 பாயிண்ட் சொன்னேன். இந்த 6 விஷயங்களையும் நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. நோட் பண்ணி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். ஃபைனலா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஃபைனலா நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, லாஸ்ட் 2 வீக்ஸ் சீக்கிர நேரம், ரைட், எக்ஸாமுக்கு லாஸ்ட் 2 வீக்ஸ் சீக்கிர நேரம் கவர்மெண்டால மினிஸ்ட்ரியால சொல்லுவாங்க, எந்த செமினாரோ எந்த ப்ரோக்ராம்ஸ் ஒன்றுமே வைக்க கூடாது என்று போடுவாங்க. ஸோ அப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ் சீக்கிர டைம். அந்த டைம்ல நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க? ஷார்ட் நோட்ஸை எடுத்து ஃபுல்லா நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க. உங்களோட பாஸ் பேப்பரை வச்சுக்கொண்டு நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க. நான் சொன்னேனே, பல இடங்களாலே உங்களுக்கு சாய்ஸ் கிடைச்சிக்குமே, அந்த சாய்ஸ் எல்லாம் வச்சுக்கொண்டு கூட அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. புதிய பாடங்கள் படிக்க போவானம், புதிய விஷயங்கள், புதிய செமினார்களுக்கு நீங்க போய்த்திரவானம். ஸோ இது வச்சுக்கொண்டு நீங்க தரோவா ரெடியாவது தான் ஃபைனலா உங்களுக்கு இருக்கிற வேலை. ஸோ எனக்கு தரப்பட்ட இந்த குறுகிய நேரத்துக்குள்ள பேசிக்கான பல விஷயங்களை நான் உங்களோட கதைச்சிக்கிறேன். இந்த 2 மாசத்தையும் இப்படி உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த அமைப்பில் நீங்க இன்ஷா அல்லாஹ் உங்களோட கல்வியை தொடர்ந்து
நல்ல சிறந்த பெறுபேறுகளை பெற வேணும் என்று நான் உங்களுக்காக நானும் துவா செஞ்சு கொள்றேன், பிரார்த்திச்சு கொள்றேன். பெஸ்ட் விஷஸ் என்று சொல்லி என்னுடைய இந்த செஷனை நான் முடிச்சு கொள்றேன். ஜிசாக்முல்லா ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களோட ஆர்கனைசர் அவரோட அடுத்த சப்ஜெக்டை தொடங்குவாரு. நீங்க வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும். ஓகே, ஜிசாக்குல்லா ஹைரன் ஜிசா. மிச்சம் அழகான முறையில் எங்களுக்கு வழங்கப்படுத்துகிற இது இன்னும் முடியல. அடுத்தது ஃபைனலாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குது. உங்களுக்கு கேட்குற கேள்விகளை எங்களை வந்திக்கிற வளவாளர்கிட்ட கேட்டு டவுட்டுகளை கிளியர் பண்ணிக்கொள்ளும். அதுக்கு முதல் சின்ன ஒரு விஷயம் உண்டு. அதாவது எங்களோட நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கிற இந்த நிறுவனம் ஸ்ரீலங்கா ஜமாத்தே இஸ்லாமியோட யூத் அஃபேர்ஸ்னு சொல்லித்தான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம். இது நாட்டில் பல விஷயங்களை செஞ்சுட்டு வருகிறது. அதாவது ஸ்கூல் ரீதியாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதே நேரம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி பலருக்கும் பல கைடன்ஸ்களை செஞ்சுட்டு வர நேரம் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு கோர்ஸ் ஒன்று தான் 5 days கோர்ஸ்னு சொல்லி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப், PDW சொல்கிற ஒரு ஒர்க் ஷாப் உண்டு. இது மாணவர்களோட ஆளுமை விருத்தியில் பெரிய ஒரு பங்களிப்பு செஞ்சிக்குது. அப்போ அந்த கோர்ஸ் சம்மந்தமான சிறியதொரு அறிமுகத்தை நான் இங்கே செஞ்சு கொள்கிறேன். முதலாவது அந்த PDW என்னென்று சொன்னால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்ன்றது ஓ லெவல் அதே நேரம் A level எழுதி முடிச்சிடவங்க அதற்கு பிறகு என்ன செய்கிறன்ற ஐடியாவுக்கு அமைக்கும். அதாவது நான் அடுத்தது என்ன செய்ய போறேன், வாட் நெக்ஸ்ட்ன்ற கேள்வி கொஸ்டினிக்கும் அதுக்கான ஆன்சர்களை கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமாகத்தான் இந்த 5 days கோர்ஸ் ஈக்கும். இது யாருக்குன்னு சொன்னால் உதாரணமாக ஓ லெவல் எக்ஸாமை செஞ்சு முடிச்சிடவங்களுக்கான 5 days கோர்ஸ் ஒரு சைட்டில் ஒரு மொடியூல் பண்ணி வச்சுக்குது. அதே நேரம் A level முடிச்சிடவங்களுக்கான 5 days கோர்ஸும் மொடியூல் பண்ணிக்குது. அப்போ இந்த பயணம் A level செஞ்சுட்டு முடிஞ்ச உடனே 1 or 3 daysக்கு பிறகு இந்த 5 days கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே நேரம் இந்த கோர்ஸினூடாக PDW பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பினூடாக என்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளும் என்றால், முதலாவது அவங்க இந்த கோர்ஸை இந்த கற்கையில் ஜாயின் ஆகிறவங்க வாழ்க்கையோட அர்த்தத்தை உணர்வாங்க. நான் இந்த உலகத்தில் ஏன் வாழ்றன்ற அர்த்தத்தை உணர்றவங்க ஏன்னா வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒன்று சாதிக்கணும், வாழ்ந்துட்டு போக முடியாது, நான் ஏதாவது ஒன்று சாதிக்கணுன்றத ஃபீல் பண்ணுவாங்க. மூணாவது, அப்படி சாதிக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு மறந்திருக்கிற ஆற்றல்களை நாங்கள் உணரணும், அதை வெளிக்கொண்டு வரணும். இந்த மூணாவது விஷயம் எங்களோட கோர்ஸில் வெளிப்படுத்தப்படும். அதே நேரம் நான்காவது என்னென்றால் எங்களோட ஆற்றல்கள் வெளியே வார நேரம் எங்களோட எதிர்கால வாழ்க்கையை சரியான முறையில் திட்டமிடுறதுக்குரிய வழிகாட்டல் கைடன்ஸ்கள் 5 days கோர்ஸில் வழங்கப்படும். அதே நேரம் எங்களோட வாழ்க்கையில் வர திட்டமிடுகள் எல்லாம் செஞ்சு நாங்கள் ஒரு பெஸ்ட்டான ஒருத்தராக மாறினால் நாங்கள் எங்களோட நிப்பாட்டி கொள்றது இல்லை, சமூகத்துக்கும் பயனுள்ள ஆட்களாக மாறணுன்றதுக்காக வேண்டி அதற்குரிய கைடன்ஸுகளும் வழங்கப்படும். இப்படி நிறைய நோக்கங்களை ஒப்ஜெக்டிவ்களை வச்சு மெயினான 5 ஒப்ஜெக்டிவ்களை கொண்ட ஒரு 5 days கோர்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. A level அழகான முறையில் செஞ்சு முடிச்சுட்டு எப்படி நாங்கள் அடுத்த கட்ட நகர்வை செய்ய போகிறோம்ன்ற ஐடியாவை எடுத்துக்கொள்கிறதுக்கு, கைடன்ஸ் எடுத்துக்கொள்கிறதுக்கு எங்களோட கோர்ஸில் ஜாயின் ஆகிக்கொள்ளலும். அதே நேரம் எங்களோட கோர்ஸ் 3 வருடங்களில் தான் கடந்த 3 வருடங்களில் தான் இயங்கிட்டு வருகிறது. இந்த 3 வருடங்கள்லையும் 3000க்கு மேற்பட்ட மாணவிகளை கைட் பண்ணி அவங்கள வழிபடுத்திட்டு வருகிறது. அதே நேரம் பாய்ஸு கேர்ள்ஸ் என்று சொல்லி இருபாலருக்கும் அந்த கோர்ஸை செஞ்சுட்டு வந்து மிச்சம் சக்ஸஸாக செஞ்சுட்டு வரோம். இதில் வார வளவாளர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள், இப்படி பலதரப்பட்டவங்களை எடுத்து தான் இந்த கோர்ஸை செஞ்சுட்டு வரோம். அதே நேரம் நாங்கள் இந்த 5 day கோர்ஸை முடிச்சுட்டு அவங்கள விட்டுறதில்லை. அவங்கள தொடர்ந்து அவங்க ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் வர காட்டியும் அவங்கள தொடர்ந்து கைட் பண்ணுற வேலையும் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதோட பேர் ரைஸ் அப் மாஸ்டர்ன்னு சொல்லி இப்படி அவங்கள தொடர்ந்து கைட் பண்ணி அவங்க நல்ல ஒரு பொசிஷன் வர காட்டியும் தொடர் கைடன்ஸ் இருக்குது. அதே நேரம் இந்த பயணம் ஆன்லைனில் ஃபுல்லாக முழு இலங்கையிலையும் 28 சென்டர்ஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதில் பாய்ஸுக்காக வேண்டி 13 சென்டர்ஸ்களும்
கேர்ள்ஸுக்காக வேண்டி 15 சென்டர்ஸ்கள் என்று சொல்லி மொத்தமாக 28 சென்டர்ஸ்கள் இலங்கை பூராகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அப்ப இதுல கலந்து கொள்றதுக்கு விருப்பமான ஆட்கள், உங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை பத்திய நகர்வை தெரிஞ்சு கொள்ற ஆட்கள், எப்படி போக போறோம் நகர போறோம்ன்ற ஐடியா உள்ள ஆட்கள், இந்த கோர்ஸ்ல ஜாயின் ஆக விருப்பமான ஆட்கள், உங்களோட ஏரியாவுக்குன்னு சொல்லி உங்களோட டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி பொறுப்பாளர்கள் போடப்பட்டு அவங்களோட கண்டெக்ட் நம்பர்கள் போடப்பட்டிருக்குது. அப்போ இந்த ஃப்ளேயரை இன்ஷால்லா அவங்களோட குரூப்புகள்லையும் ஷேர் பண்ணுவோம். இதில் ஜாயின் பண்ணுற ஆட்கள் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை செஞ்சு கொள்ளையில் மைக்கும் ஒவ்வொரு சென்டர்ஸ்லையும் குறிப்பிட்ட ஆசனங்கள் தான், அதுக்கு மேலால் இல்லை வேறு சென்டர்ஸ்களுக்கு தான் போகணும். அதன் அடிப்படையில் உங்களோட ரெஜிஸ்டர்களை மேற்கொள்ளலும். இது சம்பந்தமான மேலதிக தகவல் இருந்தென்று சொன்னால் தேவைன்னு சொன்னால் வேறு கண்டெக்ட் நம்பர் ஊடாக பெற்றுக்கொள்ளையிலும். ஜசாக்கும் ஹைரன். இப்போ அடுத்ததாக நாங்கள் வர விஷயம்தான் இந்த நிகழ்வு பற்றிய நிகழ்வுல கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் வழங்குறதுக்கான ஒரு டைம் ஒன்று தாரேன். ஒரு 5 மினிட்ஸ் தாரம் இன்ஷால்லா. வளவாளர்கிட்ட அவங்கள்ட்ட வந்திக்கிற கேள்விகளை கொஸ்டினில் கேட்டு ஆன்சரை பெற்றுக்கொள்ளையிலும் வைக்கும் இன்ஷால்லா. ஜசாக்கும் ஹைரன். ரைட், ஏதும் உங்களுக்கு கேள்விகள் இருக்குமாக இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் டைம் மட்டும் தான் இருக்குது, முடியுமான அளவு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே அமீனா சொல்லுங்க, மைக் அன்மியூட் பண்ணினீங்க. ஓகே, நான் நினைக்கிறேன் கொஷன்ஸ் அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ ஷஃப்ரின் பிரதர் நாங்கள் என்ன செய்வோம், வைண்ட் அப் பண்ணுவோமா? ஓகே இன்ஷால்லா. அப்போ ஜிசாக்குமுல்லா ஹைரன். நாங்கள் எங்களோட நிகழ்ச்சியில் முடிச்சுக்கொள்ளோம். இந்த நிகழ்ச்சியை செஞ்சு தந்து டைமில் ஒதுக்கி எங்களுக்கு பிரயோசனம் உள்ள நிறைய விஷயங்களை சொல்லி தந்த ஷேக் ஆலிஃப் அலி இஸ்லாஹி அவங்களுக்கு ஜிசாக்குமுல்லா ஹைரன். அல்லாஹ் தாலா அவனோட வாழ்க்கையில் பரக்கத் செய்யணும்னு துஆவோட எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சு ஏலவல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வாழ்த்து தெரிவித்து முடிச்சுக்கொள்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.